ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா HTML லாங்குவேஜை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க தான் உங்களுக்கு முழுமையாகலாங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். HTML விரிவாக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTML வந்து ஒரு வெப் பேஜின ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அடுத்து வந்து HTML எலிமெண்ட் வந்து எப்படி உங்களுக்கு டிஸ்பிளேயில் அவுட்புட் வரும்னு சொல்லி தீர்மானிக்குது. இப்போ HTML எலிமெண்ட் டெக்களை பற்றி அடுத்த வீடியோக்கு நாங்கள் ஆறுதலாக படிப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா HTML எலிமெண்ட் வந்து டெக்கள் ரீப்ரெசன்ட் மீனிங் என்னென்னா இப்போ டெக்களால் சூழப்பட்டிருக்கு HTML எலிமெண்ட் வந்து. அடுத்து வந்து HTML டெக் வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படாது, ஆனால் டெக்குகளில் கண்டென்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டால் டிஸ்பிளேயாக வரும். அடுத்து HTML என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வெப் பேஜ் டெவலப்மெண்ட் பாவிக்கிறாங்க, வெப் டாக்குமெண்ட் கிரியேஷனு பாவிக்கிறாங்க, இன்டர்நெட் நேவிகேஷனு பாவிக்கிறாங்க, கிளையன்ட் ஸ்டோரேஜ் ஒன்று உருவாக்க பாவிக்கிறாங்க. இப்போ தற்காலத்தில் கூடுதலாக கேம் டெவலப்மெண்ட்டுக்கு HTML பாவிக்கிறோம். அடுத்து API ஆப்புகள், அதாவது வெப் ஆப்பில் க்ரியேட் பண்ண HTML யூஸ் பண்ணுறோம். HTML அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML வந்து எல்லாராலையும் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், அதோடு வந்து ஈஸியாக எடிட் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். HTML வந்து ஒரு ஃப்ரீ சோர்ஸ். HTML வந்து எல்லா ப்ரௌசருக்கும் சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. HTML வந்து மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நான் கூகுள் எடுத்துக்கொள்வோம். கூகுளோட இன்டர்ஃபேஸ் வந்து HTML உருவாக்கப்பட்டது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணுற ஈஸியாக இருக்குது, அதெல்லாம் சொல்லி இருக்குது மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி சர்ச் இன்ஜின்னு சொல்லி. அடுத்து HTML வந்து சிம்பிளாக எடிட் பண்ணலாம். HTML வந்து எல்லா லாங்குவேஜையும் விட வந்து சிம்பிளாக கோட்டாலும் சரி என்ன சரி டக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணி எடிட் பண்ணி கொள்ளலாம் நீங்கள். அடுத்து HTML தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இந்த பேசிக், அதாவது வந்து பைத்தனாக இருக்கட்டும், ஜாவா இருக்கட்டும், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் HTML தான் பேசிக். பட் HTML வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது உங்களுக்கு. HTML எடிட்டர் வந்து நிறைய எடிட்டர் இருக்குது, ஆனால் இதில் மிகச்சிறந்த 4 எடிட்டர் சொல்லியிருக்கேன். அட்டம், நோட்பேட்++, நோட்பேட், விஷுவல் ஸ்டுடியோ. அட்டம் தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அட்டம் யூஸ் பண்ண போகிறோம்னா அட்டம் வந்து ஈஸியாக உங்களுக்கு கோடிங் ஈஸியாக இருக்கும், இன்டர்வியூஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அதால் கூட அட்டம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, attem.ioன்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அட்டத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து நோட்பேட்++, அடுத்து HTML எடிட்டர், அடுத்தது HTML விஷுவல் ஸ்டுடியோ. அடுத்து நீங்கள் உபுண்டு யூஸராக இருந்தால் வேறாவது வந்து இந்த கமாண்ட் அடிக்கணும். அடுத்து வந்து இந்த கமாண்ட், கடைசியாக வந்து sudo apt get install atom கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு atom இன்ஸ்டால் ஆகும். இந்த விழாத்தின் பேஜின லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், தேவையான இடத்து வச்சுக்கோங்க. ஓகே, HTML பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ இந்த வீடியோவில் பார்த்துனாங்க. அடுத்த வீடியோக்கள் HTML எப்படி ப்ரோக்ராம் சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக் ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் HTML பற்றி டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.